வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும், பெருந்தாமி சேனல் வந்து ரைடர்ஸ் பாவங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். டேய் எங்க கிளம்பிட்ட? பால் வாங்க போறேன். ஏண்டா பால் வாங்குற கூட ரைடிங் கியர் போட்டு தான் போவியா நீங்க? பால் வாங்க மட்டும் இல்ல, நூலு வாங்க, காப்பி தூள் வாங்க, ஆட்டு கால் வாங்க கூட நான் ரைடிங் கியர் தான்டா போட்டு போவேன். கிரிஞ்சு நானும் பண்ணிருக்கேன். ரெடி பண்ணிட்டு பைக்ல கூட பார்த்தா சிரிப்பா ரைடர்ரா வரண்டா. ஹேண்ட் எடுத்து விட்டு போடா. சரிடா வரண்டா ரைடர்ரா நானு. ரைடர்ரா என்ன வாயிரமே தாத்தா வண்டியை கொஞ்சம் ஆஃப் தாத்தா இந்த பைக் போடுற டைம் இருக்கு, பெட்ரோல் சேவ் ஆகும். அப்படியே ஆமா ஆமா ஆஃப் பண்ணுங்க சிக்னல் போட்டாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. தாத்தா ஐயோ பஸ் ஓட்டுறாரா? ஸ்டார்ட் ஆவல. இந்த எடுவட்ட போய் பேச்ச கேட்டு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அடே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சிஸ்டரோட துப்பட்டா பாருங்க, வீல் சுத்த போகுது அது. थैंक யூங்க. ஓ வாழ்க்கையில எல்லாம் சகஜம் ப்ரோ. பாத்தீங்களா சின்ன பசங்க நம்ம வண்டி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஆசையா இருக்கு வண்டி பார்க்கணும்னு. நம்ம வண்டி நிறுத்தி காட்டலாம் फ्रेंड्स. தம்பி மாமா அண்ணா சூப்பர் சூப்பர் பைக்ல அது. நல்ல பைக். முறுக்கி போடுறா போது ஓகே சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா फ्रेंड्स எவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் நம்ம காசு கொடுத்தா கூட கிடைக்காதுங்க. அங்க பாத்தீங்களா ஒரு அண்ணா நின்னுட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா. அவர் ஏதோ பைக்ல ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஆனா என்ன பிரச்சனை என்ன? ஒண்ணும் இல்ல பிரதர், வைஃப் முட்டை வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டாங்க. சரிண்ணா. பார்த்தா பெட்ரோல் போட மறந்துட்டேன். பெட்ரோல் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்க, நீங்க போங்க. இல்ல ப்ரோ டோ பண்றவாங்க. டோ பண்றீங்க. கெட்டப்லாம் பார்த்தா ஸ்ட்ரைட்டா லடாக் போற மாதிரி யூத்ல போய்டு போறீங்க. ஹெல்ப் பண்ணிட்டே நான் போவேன். அதான் என்னோட ஹாபி. டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க வாங்க, நீங்க வண்டி பிரதர் ஏறுங்க பிரதர். வேணாம் பிரதர். லடாக் வரைக்கும் பேச்சு தொணல தண்ணே போய்டு போறாரு. இருக்க ப்ரோ சும்மா வந்து நைய டோ பண்ற போங்க. நல்லா போகுது. நல்லா தேங்க்ஸ் போதா சார். காம்பவுண்ட் ரொம்ப பக்கத்துல போகாதீங்க சார். பிளாட்ஃபார்ம் பக்கத்துல போகாதீங்க. ஓ இந்த வீடியோ பாத்துர்க்கீங்க இத. ஐயா அண்ணா பைக்கோட கீழ விழுந்துட்டாரு. கூப்பிடுறதுங்க பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணாத. அட பாவி. பெரிய விஷயம். பைக் பெரிய பள்ளத்துல வந்து பைக் எல்லாம் காலி. பைக் போகுது வருத்தப்படாதீங்க. இது ரியலா நடந்துச்சு. சந்தோஷப்பட்டுக்கோங்க. சரி நான் வரேன். நான் லேவும் போகணும். எங்கடா போறேன்? எங்க போறேன்? உன்கிட்ட வந்து நான் ஹெல்ப் கேட்டனா? இல்ல பெட்ரோல் வாங்கி தாங்கன்னு ஏதாவது கேட்டனா? இல்ல. இப்படி எதுவுமே கேட்காம எனக்கு ஏன்டா ஹெல்ப் பண்ணணும்? பைக்கர்னா ஹெல்ப் பண்ணும்ல, ரைடர்னா ஹெல்ப் பண்ணும்ல, பண்ணணும்ல. அப்பதான் ரைடர். அட பண்ணாடா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிருந்தா என் ஃப்ரெண்ட் பெட்ரோலோட வந்திருப்பாடா, வீட்டுக்கு போயிருப்பாடா. என்ன இப்படி பிரிட்ஜ்ல இருந்து பள்ளத்துல தள்ளி விட்டு ஒரு கண்ட போக்கடிச்சிட்டேடா. இங்க பாரு, எனக்கு ஒரு கண்டு எப்படி தெரியாம இருக்கோ அதே மாதிரி உனக்கு ஒரு கண்டு தெரியாம ஆக்காம விட மாட்டேன். இந்த கண்டு இருந்தா தானே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபைன் போடுங்க அவனுக்கு. தம்பி லைசென்ஸ் எல்லாம் வண்டி ஓட்ட கூடாதுன்னு தெரியாது அவனுக்கு. போடுடா. பாருங்க ஓவர் ஸ்பீட்ல வந்து இருக்கானே. ஏய் ஸ்கூல் போய் கெட்டப் நினைச்சிட்டேன். ஸ்டாப். फ्रेंड्स பாத்தீங்களா போலீஸ்காரங்க நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. அப்புறம் ஹைஃபை குடுக்குறோம். ஹைஃபை குடு. போயிடலாம் फ्रेंड्स. இந்த வர சார் வரேன். ஏய் உன்னை தான் ஸ்டாப். நிறுத்து. ஸ்டாப். ஹைஃபை. என்ன ஹைஃபை தூரியலா நடந்துருக்கு. ரியலாவே வந்த பண்ணாரு. வெளிய வராங்க. சார் பாதுகாப்புலாம் தேவையில்லை சார். ஆ, நான் போயிடுவேன் சார். ஏய் நிறுத்துடா. விட்டா அடி. நிறுத்து. திருப்பி ஹைவே கொடுக்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வணக்கம் சார். நான் ஹைவே ஷோரூம். எது ஹைஃபை குடுத்தியா? அப்பா கொடுத்துட்டேன்ல. கொஞ்சம் கீழே இறங்கு. வண்டி ஒரு ஓரமா பார்க் பண்ணு. உன்னை நிறுத்துறாங்க. ஹைஃபை கொடுத்துட்டு போற. ஹைஃபை கொடுத்தீங்க. ஹைஃபை நம்ம ஹைஃபை கொடுக்குற இந்த கையே இருக்காது பாத்துக்க. எதுக்கு நீ ஓவர் ஸ்பீடா வண்டி ஓடிக்க தெரியல? ஓவர் ஸ்பீடா நான் வரல சார். எவ்வளவு ஸ்பீடு? நீங்க யூனிஃபார்ம் ஒழுங்கா போடல. फ्रेंड्स பாத்தீங்களா? இவர் யூனிஃபார்ம் ஒழுங்கா போடல. ஒரு ஹெல்மெட் போடாம என்ன தோத்திட்டு வந்தாரு. அவங்க ஷூஸ் ஒழுங்கா ப்ராப்பரான ஷூஸ் இல்ல. அத நம்மள வந்து ஓவர் ஸ்பீட்ல வந்தோம்னு சொல்லிட்டு சொல்றாரு फ्रेंड्स. நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கறதே நம்ம மட்டும் தான். யாரா பாத்துறா பேசிக்கிருக்க? ஃபேன்ஸ் இந்த அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஓ நான். vlog பண்ணிக்கிறியா நீ? சுத்திக்குது எத்தனை கேமரா. கேமரால பதிவாகிட்டு இருக்கீங்க நீங்க. பைக் டேங்கர்ல என்ன மாட்டிருக்க? கேமரா. என்ன பின்னாடி ஏதோ மாட்டிருக்க? அதான் திரும்ப என்ன டிக்கில ஏதோ மாட்டிருக்க? எதுடா டிக்கில மாட்டிருக்க? உட்கார்ந்து இருக்க சீட்ல பிளேஸ் ஆயிக்கும். ரிவர்ஸ்ல வரதுல இருக்கு. அத காட்டி இத்தனை கேமரா கண்ட சவுண்ட்ல ரெக்கார்ட் ஆகும். ஸ்பீட் வரக்கூடாது தெரியாது உனக்கு. ஓவர் ஸ்பீட் நார்மல் ஸ்பீட்ல தான் வந்தாங்க. இப்படி தான் பாத்துக்கலாம்ல. சத்தியமா நார்மல் ஸ்பீட். உன் பொருளை வச்சு உன்னை போறேன்டா. ஏறா கேமரா புடுங்கடா. ரீப்ளே. என்னது இது? 150 கிலோமீட்டர் வேகத்துல வண்டி நார்மல் ஓட்டி ஸ்பீட் தானே? இது நார்மல் ஸ்பீட் தானே? 150 உனக்கு நார்மல் ஸ்பீடா? சார் உங்களுக்கு சொன்னா சார் இதையும் ஒருத்தன் சொன்னான். எனக்கு இது நார்மல் ஸ்பீட். அப்ப உனக்கு எது நார்மல் ஸ்பீடு? 220 240 இது நார்மல் ஸ்பீட்.
நீ இதெல்லாம் உன்கிட்ட பேசுறது சரிப்பட்டு ஹெல்மெட்டை கழட்டு வா. போடுங்க. நீ வாயை மூடு, நான் பேசிக்கிறேன். நம்பர் சொல்லு. சார் கொஞ்சம் நீங்க இருங்க சார். நான் லே லடாக் வரைக்கும் போறேன் சார். நான் பெரிய ட்ரிப் நான் பிளான் பண்ணிருக்கேன் சார். நான் 35 எல்லாம் திமிரா பேசிட்டு. அட பாவி, என்னடா இது? ஃபைன் அமௌண்ட் 3.5 லட்சம் ரூபாய் கட்டுது. 3 லட்சமா? இந்த பைக்குக்கு 3.5 லட்சம் கட்டுறதுக்கு பைக் விலை விட இல்ல ஹண்டர் பைக் வாங்கிட்டு போயிரலாம்டா. நல்லா கலரான ஆப்ஷன்ல இருக்கேடா. 3 லட்சம் ரூபாய் ஆயிப்போச்சா? 3.5 லட்சம். சார் எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அப்படியே என்ன ட்ரிப் நான் கண்டினியூ பண்ண வச்சுக்கோங்க. கண்டினியூ பண்ணா ஃபைன் அமௌண்ட் 3 ல இருந்து 4 லட்சமா மாத்திறேன். 4 லட்சம் மாத்திட்டு 2 பைக்கா வாங்கிறேன். ரவுண்டா கட்டி 2 பைக்ஸ். அப்படி ரோரமா வாங்க பைக் வாங்க. போங்க சார். போடா பைக். வாடா. சன்செட் ரைட். சன்ரைஸ் ரைட். பிரேக்ஃபாஸ்ட் ரைட். இப்படி எல்லாம் போறாங்க என்ன? சாரி சோறு திங்கறப்ப கூட க்ளவுஸ் கழட்ட மாட்டீங்களா? நோ நோ இந்த க்ளவுஸ் நோ நோ. அப்பதான் ஒத்துப்பாங்க ரைடர்னு. நாருமே க்ளவுஸ். அம்மாவாசை ரைட். அம்மாவாசை ரைட். அப்ப வீக் டேஸ்ல வீக் டே ரைட். டீ குடிக்கிற ரைட். டீ குடிக்க போறேன்றா மலை மேல ஏறிக்கிட்டு இருக்க. ஊட்டில போய் டீ குடிக்க 12 ஆயிடுச்சு. போய் மைலோ குடிச்சிட்டு வரோம். மைலோ ரைட். நைட் 12 மணிக்கு மைலோவா? ஆமா எங்க ரைடர்ஸ் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். டேய் இப்படியே ரைடுன்னு போறீங்களே, கல்யாணம் ஆயிடுச்சுனா என்னடா பண்ணுவீங்க? கப்புள் ரைட். குழந்தையோட ரைட். ரைடர் ரைடு. டேய் ரைடர் ஒழிப்பு வாரியம்னு ஒன்னு அமைச்சாதான்டா அந்த கொடுமைக்கெல்லாம் எண்டு. எதிரில வாரி வந்து பாறா. நம்ம இப்ப வந்து திருப்பி இந்த வாரத்துல ரைடு ஆரம்பிக்க போறோம். நான் தான் லீட், யுவர் ஸ்வீப் கமாண்டர். சொல்றத கேளுடா. அவரு மேல சிந்தாதமே பண்ணிட்டு இருக்காரு. கூட இந்த அளவுக்கு பில்ட் அப் கொடுக்க மாட்டாங்கடா. இவன் பாறா பெரிய ஏதோ எஸ்பிஜி கமாண்டர் மாதிரி ஷார் கூறுங்கறான்டா. பாய்ஸ் நான் தொடர்ந்து 6 வருஷமா ரைட் போயிட்டு இருக்கேன். என்னைய பாராட்டி ஒரு பதக்கத்தை கமாண்டர் கையில வாங்கி என்ன குத்துங்க. ஐயோ ஐயோ சந்தோஷப்பட்டாரு. ஆமா இவர் மேஜர் முகுந்த் வரதராஜன் 44 RRல போய் தீவிரவாதிகளை சுட போறாரு. ஏடா பண்ணானே ஏறுமுக்குல இருக்க கருப்பட்டி காபி கடையில போய் கருப்பட்டி காபி குடிக்க போறோம். அதுக்கு ரைடிங் ஜாக்கெட் போட்டதே தப்பு. உன்னைய கூட மன்னிச்சிருடா. இங்க பாருடா, ஏதோ ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் அடியில ஒரு ஐயா 150 ரூபாய்க்கு வாங்கி வித்துக்கிட்டு இருந்தாருடா. அவர்கிட்ட இருந்து திருடிட்டு வந்து இந்த ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு வந்து இவன் இவனை கூட இப்ப பாருடா சிமெண்ட் கம்பெனிக்காரரு அங்க வேலை பண்ண கொத்தனாருக்கெல்லாம் கொடுத்தாருடா. அதை மறைச்சு இங்க பாருடா இந்த ரைடு சொல்லி திரியறா. பாத்தியா நீங்களாவது பேண்ட் எல்லாம் போட்டு நாதரி வேட்டியை கட்டி ரைடர் நாளை லுங்கில வருவான். இங்க பாருடா ஒரு ரைடர் கிளப்ல ஒரு 50 பேர் 60 பேர் ஓட்டுறப்ப லீடுக்கு ஒருத்தர் போகணும், ஸ்வீப்புக்கு ஒருத்தர் வரணும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதெல்லாம் அவங்களுக்கு ஓகே. நம்ம 4 பேர் தான்டா இருக்கோம். இவன் ஏன் டிஸ்கரேஜ் பண்றான்? அவன் அடுத்த தடவை விட்டு போயிட வேண்டியது. நம்ம ரைடு கூட்டி போறது ரொம்ப கஷ்டம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லீட் ஒரு லீடு யாரும் முந்த கூடாது. லீடு தான் முதல்ல போகணும். என்ன ஸ்வீப் கடைசியா வரணும். ஓகே ஸ்வீப் ஓகே. ஓ வண்டி எடு வண்டி எடுத்துட்டா எடு. எங்க உருப்பட போதோ வண்டி ஓட்டுற தம்பி போக கூடாது. மார்ஷல் லீட முந்த கூடாது. லீடு தான் முன்னாடி போணும். லீட முந்த கூடாது. அவன் தான் முந்தி போயிட்டானே. பின்ன என்னடா மார்ஷல் ஜேபிஎல் போஸ் நிக்கிருக்க. முந்தி போடா. இந்த பாரு இதுல லட்சணத்துல என்னைய ஸ்வீப் ஆக்கிட்டாங்க. தாண்டி போறாங்க. நான் கேட்க மாட்டாங்க. லீடு தான்டா முன்னாடி போணும். ரைடு போறத ரேஸா மதிட்டாங்க. இப்போ என்ன பண்றது நீல? தோரத்து குடிக்கணும். அவன் இன்னும் கூடுவாஞ்சேரி தாண்டி போயிருப்பான்டா. கூடுவாஞ்சேரி தாண்டி போயிடா. அவன் போக வேண்டிய தாம்பரம் தானே. ஏன்டா அவனை ஓவர்டேக் பண்ண? அவனுக்கு தான் ஓவர்டேக் பண்ணாலே பாஞ்சிக்கிட்டு போவாங்களே. இந்த அப்படி ஃபோன் பண்ணி வர சொல்றா. இவங்க கூட எல்லாம் ரைடு ஒரு டீ குடிக்கணும்னு நினைச்சே தப்பாக்கிட்டாங்களே. நான் வீட்டுக்கு போறேன்டா. ராக்கி நிறைய பணம் எடுத்துட்டு போயிருந்தா அது இல்லையா? ஆனா அது துபாயில கோல்டு வாங்குறதுக்காக தானே? இல்ல அது எதுக்குன்னா வா எல்லாரும் வெச்சு சைறாங்க. இதையும் பண்ணாங்களா? என்ன ரீல்ஸ் இது? இங்க வா. நீ தான் அதுல எடிட் பண்ணி குடிக்கிற வேண்டியதானா? என்ன கலட்டி புடிங்கிட்டான்னு அவங்க அப்பா 10 வட்டிக்கு கடன் வாங்கி வண்டி பாத்துருப்பேன். கலாஸ்னிகா நீ எடிட் பண்ணி கொடுக்க போறோம். எடிட் உன்னைய மாதிரி எடிட் இந்த கேப் கட்ட வச்சுட்டு அட்டல வீதிச்சு போறோம் பாத்துக்க. என்னது இதெல்லாம்? சும்மா நான் ஒரு ரைடருங்க. லே லடாக் ரைடு போலாம்னுக்காக நான் வாங்கிட்டேன். லேயா லடாக்கா? லே லடாக். லே லடாக். லடாக்ல லே இருக்கா? லே லடாக் இருக்கா? அத மட்டும் சொல்றேன். இந்த பதில மட்டும் சொல்லுங்க நான் உங்களுக்கு விட்டுறேன்டா. தெரியாது. லடாக் எங்க இருக்குன்னு தெரியாது. டெல்லி எங்க இருக்குனே தெரியல. இந்தியன் மேப்ல பாதி ஊர் எங்க இருக்குனே உங்களுக்கு தெரியாது. வண்டி எடுத்தா போதும். முனீஸ்வரர் கோயில்ல பூஜை போட்டதோட லடாக் கிளம்பிடுறாங்க. வீட்டுல கஷ்டப்பட்டு 10 வட்டிக்கு வண்டி வாங்கி கொடுத்திருக்காரு. அத வச்சு ஏதோ ஒரு போய் காப்பாத்தோன்னு இல்லாம லே லடாக் போறியோ நீங்க? லாக் பண்ணி கடனை அடைச்சிருவல்ல.
ஆமா இவர் பெரிய இந்த vlog வச்சிருக்காரு. ஏன்டா, பரதேஷ் நாயே, உனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க? சப்ஸ்கிரைபரா இதுக்கு தான் ஜிமெயிலே அடப்பாவி. ஓபன் பண்ணி டேய், சேனல் ஆரம்பிச்சு அந்த அருவாள் எடுக்கிற அன்னைக்கு இந்த வரடா, இவரை வரடா, டேய். ஒல்லந்திரம் பாத்துக்க. இந்த லட்சணத்துல கலாஸ்னிக் வந்து எடிட்டருங்க, அவனை கைய உடைச்சு விட்டுருங்க. இவங்க பாக்குற வேலைக்கு இங்க இருந்து எல்லா பேரும் லேலடா கிளம்பி போய் அங்க மக்கள் தொகையோட பைக் தொகை அதிகமாயிருச்சாங்க. என்னடா பாக்குற, லடாக் போவியா நீங்க? இங்க டாக்டர் என் நண்பனை காப்பாத்துங்க. என்ன என்ன காப்பாத்துங்க டாக்டர். ரைடு போயா? காப்பாத்துங்க. எவ்வளவு தெரிஞ்சு போச்சு, பைக்ல இருந்து விழுட்டீங்களா? தெரிஞ்சு போச்சியா? ஏன் அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி ரோட்ல விட்டு இங்க பாருங்க, எருமாட்டுல விட்டு எப்படி வந்து விழுங்க? எருமாட்ல விடுங்க. எருமை பசுமாடா? பசுமாடு கிடையாது. கிடையாதுங்க. ஐயோ காப்பாத்துங்க. புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. நாய் தானே, ஃப்ரண்ட்ல போற மாதிரி இருப்பா, டக்குன்னு பேக்ல வந்துருவா. நாயை பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. இல்ல நாய் இல்ல, நாய் இல்ல. எதுவுமே இல்லாம அப்படி எப்படா விழுந்தீங்க? இவ என்ன உங்களுக்கு தெரியல. நீங்க என்னப்பா நடந்துச்சு, என்னன்னு சொன்னா தானே புரியும். இருங்க இருங்க, நான் வீடியோவே காட்டுறேன். வீடியோவா? வீடியோவா? நீங்க பார்த்தது இல்லையா நீங்க? இன்ஸ்டாலாம் பார்த்தது இல்லையாப்பா? அப்போ விழுறத வீடியோ எடுத்துக்கிறீங்க. வீடியோவே வந்துரும். இங்க பாருங்க. அது 60 ஷாட் எடு. 60 ஷாட்டா? வானத்துல போய் அடிக்குமே அதான். அது வை இப்ப வானத்துல வெடி போடும். பைக்ல வச்சு வெடி போடா. வை. பைக்ல வச்சா? கட்டு கட்டு கட்டு. பத்த வச்சிட்டு ஓடு ஓடு பத்த வச்சிட்டு ஓடு. பண்ணாங்க. இதுவும் நடந்துச்சு. சூப்பர். ஐயா அவ்வளவுதான் போச்சு. ஏண்டா, பொதுமக்கள் போகட்டுமேனு போட்ட ரோட்டுல வீலிங்லயே வெடி வச்சுக்கிட்டு போறீங்களோ? தம்பி, நீங்க பண்றதுக்கு பேரு ஸ்டண்ட். இதுல 3 வகை இருக்கு. ஒன்னு ரேஸ், இன்னொன்னு ஸ்டண்ட், இன்னொன்னு ரைடு. ரைடுங்கிறது மட்டும்தான் பொதுமக்கள் ரோட்ல பண்ணணும்ப்பா. மிச்ச ஸ்டண்ட், ரேஸ் இதுக்கெல்லாம் தனி track. கட்டி விடப்பட்ட இடங்கள் இருக்கு. அதுக்கு நிறைய வேர்ல்டு லெவல்ல எல்லாம் இருக்காங்க. டேய், இங்க வர்றா. என்ன எங்க போற? சொல்லிட்டே இரு. காப்பாத்துங்கன்னு கூட்டி வந்தா அப்புறம் அட்வைஸ் போட்டு இருக்க பூமர் மாதிரி போட்டுருக்கீங்க. ஓ. டாக்டர் காப்பாத்துறேன், காப்பாத்துங்க. காப்பாத்துறேன்ப்பா. காப்பாத்துங்க. உன்னைய மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்துக்கே ஒரு சீர்திருத்தத்தை இன்னைக்கு நான் பண்ண போறேன். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. அப்படி கொஞ்சம் உள்ள வாங்க, பண்ணி வர டாக்டர். வர டாக்டர். ஆஸ்பத்திரி பக்கத்துல வந்தா வாய கிழிச்சு விட்டுருவேன். ரோட்ல போற வரவன எல்லாம் பயமுறுத்துற மாதிரி வண்டியை ஓட்ட வேண்டியது. நல்லா போய்க்கிருக்கப்ப டக்குன்னு 2 வீல்ல போக வேண்டிய வண்டியை 1 வீல்ல ஆட்டிக்கிட்டே போறது. இப்படி டிக்கி எங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு ஓட்டிட்டு போறது. மாமனே, டேய், நீ தானே இந்த ஆடிட் ஓட்டுறத பார்த்தா பயங்கர கடுப்பாகும். என்னடா விண்வெளி கிளம்பிட்டியா? ரைடு ரைடா? லடாக். லடாக்கா? ஆமா. என்னடா எவனை பார்த்தா லடாக் கிளம்பிடுறீங்க? வேலை வெட்டியே இல்லையா உங்களுக்குலாம்? இத ஒரு வேலையா மாத்தலானே. அதே வேலையா மாதிரி சாப்பாட்டுக்கலாம் அதை வச்சு சாப்பாடு வைக்கிறேன். சரி, போயிட்டு வா. எதுல போற? என் வண்டில போறேன். என்ன வண்டின்னு கையிலங்கட சாமான காட்டுற? ஐயோ. சொல்றது கேளு, இதெல்லாம் தேராது. இதா பிராக்டிகலா யூஸ்ஃபுல்லான மோட்டார் இருக்கீங்க, TVS 50 வச்சுலாம் போயிருக்காரு. எடுத்துட்டு போ. இட்ஸ் நாட் அபௌட் பைக், இட்ஸ் அபௌட் ரைட். கரெக்ட் தான்டா. இல்லாத வேலை. இங்க இரு, உனக்கு என்ன டூருக்கு தானே போற? சொல்றது கேளு, பிராக்டிகல் பைக் சர்வீஸ் பண்ணி எடுத்துன்னு போறோம். அப்படியே எடுத்துன்னு போயிடுவோம். 350 சிசி எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும். எடுத்துட்டு போயிட்டு வேணா தா. பைக் எடுத்துட்டு போறது வேற பைக்ல நான் போறேன். ஏய், என்ன உண்மை வாய் கோணுது. ஏன் பைக் இத எடுத்து பைக் எல்லாம் எங்க நிக்க வேண்டியதான் பாத்துக்க. நிக்க வேண்டியதான். ஆனா அப்ப நின்ன கூட நான் வீரமா பேசலாம். ஏன் அப்பனா இல்ல கிளிட்ட நீங்க விட்டுருங்க. என்ன அது என்ன? நல்ல ஜென்சி வண்டியா வாங்கி வச்சிருக்கேன், வேணாங்கறேன். சரி போயிட்டு வா போ. ஓ நஷ்டம் உனக்கு. என்ன 3 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றான்? இந்நேரம் மகாராஷ்டிரா தாண்டி இருப்பான். மகாராஷ்டிரா போயிட்டியா? வடா பாவு சாப்பிட போறியா? இல்லடா போறடா. கொஞ்ச நேரம் தான் வந்தேன். திருவள்ளூர் தாண்டறதுக்குள்ளே வண்டி சீஸ் ஆயி போச்சு. வண்டி சீஸ் தாண்டறதுக்கு அப்புறம் வண்டி சீஸ் ஆயிருச்சு. சீஸ் ஆயிடுச்சுனா டக்குன்னு பிரெட்ல தடவி சாப்பிடுறா. டேய் டேய் டேய், நீ நக்கல் நொட்டிட்டு சவுண்ட் கொடுத்துட்டு போனா. வாடா வாடா ஒரு பக்கமா இந்த வர்றேன் இரு. வை வர்றேன். வரடி இரு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓச்சி ஆமச்சி ஹெல்ப் பண்றா. ஹெல்ப் டேய் டேய் இருடா. அவர் அப்படியே பேசினாரு. இதான் முன்னாடியே சொன்னேன். இந்நேரத்துக்கு என் வண்டி எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா போன் பண்ணி சொன்னோம்னா என்ஃபீல்டு கம்பெனில இருந்தே ஆள் வந்துரும். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்ல வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்ற? ஆமா, ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணா போதும், அவங்களே வந்து சரி பண்ணி கொடுத்து கிளம்புன்னு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஆறா அவன் முன்னாடி படிச்சு போய் எங்க கேக்குறாங்க? நல்லது சொன்னா ஒரு சவுண்ட் ஒண்ணு கொடுக்குற, அப்புறம் எப்படி விளங்குவ நீ? சரி இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க? ஏடா முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதா? முடிச்சுக்கலாம் இருக்கியா? முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது தம்பி. இந்தா இத புடி. இந்த புடிக்கிறேன். ஓடு. என் வண்டியை எடுத்துக்கு நீ ட்ரிப்புக்கு போ. அப்ப நீ அந்த வண்டியை எடைக்கு போட்டு பேரிச்சம்பழம் சாப்பிடு. வீடியோ சூப்பரா இருந்ததுங்க. அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ காட்டினாங்க பாத்தீங்களா, அது என்ன பாக்குற மாதிரியே இருந்துச்சு. நானும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பைக் வாங்கிட்டேன், அதுக்கு செட்டா கிளவுஸும் வாங்கிட்டேன். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, எங்கடா போறதுன்னு தெரியல. இங்க அக்கம் பக்கம் போகிறதுலாம் நான் கிளவுஸ் போட்டுன்னு போயின்னு இருந்தேன். கேட்டா அதே வண்டி ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது, அதான் போறேன்னு சொல்லி வாங்கினதுக்காக போட்டேன் நான். அதுக்கப்புறம் எல்லாம் நினச்சி சிரிச்சுன்னு பயங்கரமாக கிரிஞ்சு பண்ணியிருக்கல. ஊரே சேர்ந்து என்ன சிரிச்சு இருக்கலாம். நான் வந்து அதை ரொம்ப கெத்தாக ஃபீல் பண்ண போகிறேன்.
ஃபேமிலி வந்து ஒரு கோயிலுக்கு போனோன்றாங்க. கொஞ்சம் தொலை தான் ஒரு 3 கிலோமீட்டர் தான் அது. அதுக்கென்ன க்ளவுஸ்லாம் போட்டு, ஹெல்மெட்லாம் போட்டுன்னு அதெல்லாம் இப்ப நெனச்சு பார்த்துக்கிறேன் அவங்கள என்ன எப்படி கிண்டல் பண்ணி சிரிச்சிருந்துருப்பாங்க. நான் அதெல்லாம் கெத்துன்னு நெனச்சு பண்ணியிருந்திருப்பேன்ல அப்படின்ற மாரி இருந்துச்சு. என்ன பார்த்த மாரி இருந்துச்சு. ஆனா இவங்க கோபி சுதாகர் அண்ணனும் மொத்த பேரையும் வச்சு செஞ்சுட்டாருங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ்ல நடந்த மொத்த விஷயத்தையும் ஒருத்தரையும் வச்சு செஞ்சாங்க. சூப்பரா இருந்தது. ஏன்னா இதெல்லாம் ரியாலிட்டியா நடந்தது. அது தெலுங்கோ அவங்க பாஷை தெலுங்கு தான் பேசணும்னு நெனைக்கிறேன். இந்த லிஃப்ட் குடுத்தது. அது அப்படிதான் பண்ணாங்க. டோ பண்ணிட்டு போனது. அவர் பாட்டுக்கு சிவனே தான் நின்னு இவரு தான் போயிட்டு வாங்க நான் டோ பண்றேன்னு கூட்டின்னு போயி அந்த பிரிட்ஜில இடிச்சு பயங்கரமா வந்து இவரு நல்லா தான் இருக்கு. இவரு ஜஸ்ட் பைக் சாஞ்சு விழுந்துட்டாரு. அவரு தான் பயங்கரமா போய் விழுந்தாரு. டோ பண்ணிட்டு போனவரு. அவர் பாட்டு சிவனே நின்னுருந்தாலாவது யாருனா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பெட்ரோல் வந்து போயிருக்கும். வீணா கூப்பிட்டு நான் விளாக் பண்றேன் அப்படின்னு பேர்ல இதுவும் அதேதான். கேமரா வச்சுட்டு விளாக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தவர் தான். போயிட்டு அவரையும் கூட்டின்னு போய் தள்ளி விட்டு ஒரு வழி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு காட்டல. கண்டிப்பா எழுந்து செம்மையா அது ஃபைட் போயிருக்கும். இல்ல பட் அவரு வீடியோ கட் தெரிஞ்சது ஆயிடுச்சு. அவரும் தடுக்கி தான் விழுந்தாரா? ஐயோ! நம்மளும் விழணுமே! இல்ல நம்மள திரும்பி பார்ப்பாரேன்ட்டு விழுந்தாரா ம். அவரு? இல்ல, இல்ல. அது உண்மையாவே 2 பேரும் உண்மையாவே விழுந்தது விழுந்துட்டாங்களா? தான். ஏன்னா அது ஓரங்கட்டே போது. அது அவருக்கு தெரியல போல. டோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரா, ஒரு ஹியூமனிட்டில நான் வந்து அப்படியே இப்ப செஞ்சே ஆகணும்டா அப்படின்ற கட்டாயத்துல போய் எடுத்துன்னு போய் தள்ளிட்டேன். இந்த பக்கம் அந்த ஆட்டோ ஏதோ வந்துட்டு இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். சரி இவரு இப்படி ஓரமா போயிடலான்ட்டு. அவர் என்ன பண்ணியிருக்கணும், அவர் முன்னாடி அப்படியே தள்ளி விட்டுருக்கணும். இவரு அப்படியே அதே ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா அவர கழி ஊத்தி வச்சேன். ஏன்டா அவ்வளோ வேகமாவாடா யாருனா டோ பண்ணுவாங்க? மெதுவா டோ ம். பண்ண போனேன்னு. அவர் போன வேகத்தை எனக்கு தெரிஞ்சு 70, 80 கிட்ட போயிருப்பாரு. அப்பா! அவ்வளோ வேகமா போயிட்டு இருந்து டோ பண்ணிட்டு போனா என்ன ஆவறது? பிரேக் பிடிச்சாலும் விழும். எதனா ஒண்ணு ஆகும்ல. ஸோ அந்த மாரி தான் ஆச்சு. அதெல்லாம் ரியாலிட்டியாவே பண்றாங்க. கம்முனு இருங்கயா. ஒண்ணு ஹெல்ப் பண்ணா ப்ராப்பரா பண்ணுங்க. தெரியலையா கம்முனு இருந்துரணும். நெறைய விளாக்ஸ் வந்தது. எனக்கு வந்து 2 விளாக்ஸ் மட்டும் தான் தெரியும் பைக்ல பண்ணவங்க. அது மட்டும் தான் ஃபீல் ஆச்சு. ஓ! இந்த சேனல் போல அப்டின்ட்டு மத்த எதுவுமே எனக்கு தெரியல ஆனா. அந்த புது பைக் வாங்குற விஷயத்துல ஒரு பையன் பண்ணது தான். அவங்க அப்பாவ கூட்டின்னு வந்து அவரு அப்படியே என்ன சொல்றது? அப்பாவியா நிக்கிறாரு. அவர மூஞ்சி பார்த்தாலே தெரியும். மொத்த காசையும் புடுங்கிட்டான். இது என்ன பண்ண போதோ அப்படின்ற மாரி தான் சோகமா ம். நின்னுட்டு இருப்பாரு. இவன் என்னடான்னா கேஜிஎஃப் இதே மாரி தான். சாங்க போட்டு, துணி எடுத்து அட்டகாசம் பண்ணுகிறாங்க 2 பேரும். அவங்க அப்பாட்டருந்து ஒரு ரியாக்ஷன் இல்ல. அதிலேயே தெரிஞ்சது அவர் எவ்வளோ வலியில நிக்கிறான்றது. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாரி கஷ்டமா இருக்குது அதெல்லாம். எதுக்குன்னே தெரியாம, என்னத்துக்கே தெரியாம அவன் அவன் ஏதோ பைக் எடுத்து போறான். நம்மளும் பண்ணணும். அதுக்காக கடன் வாங்கி வச்சு அப்பாட்ட புடுங்கி இல்ல என்னடா அவங்களும் இருக்கு? செய்றாங்க பாருங்க. பேரண்ட்ஸும் அத செய்யாம இருக்கலாம். நீ நானா அடம் பிடிச்சுக்கடா அப்டின்ட்டு இல்ல. அது பண்ணிர்றாங்க. அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அந்த ஃபீலிங்காவது கொஞ்சமாவது அவங்கள்ட்ட இருக்குன்னு பார்த்தா அதுவும் இருக்க மாட்டேங்குது. இன்னும் மிரட்டுறானுங்களே இவனுங்க. நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன். ஏதேதோ சொல்லி மிரட்டி வாங்கிடுறாங்க. இதுங்களும் சரி இது கஷ்டம். உருப்படணுமே அப்படின்ட்டு பண்றாங்க. பட் நீங்க வாங்கி குடுத்தனா தான் உருப்படாம போறான்றது உங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவன கையில புடிக்க முடியுமா? நான் ரைடு போறேன், அது போறேன். நீ ஆட்டனா போயிட்டு எங்கனா மாட்டுவான். இதே மாரி தான். தெரியாம நான் லடாக் போறேன்னா, அது அவ்வளோ சுலபமா? அதுக்குன்னு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் அங்க போறதுக்கு முன்னாடி நடுவுல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டூர்லாம் அப்பப்போ நம்ம போய் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எடுத்தோனே நான் நேரா போறேன்னு போனா, பாதியில போய் ரிட்டர்ன் வர்றது தான் முடியும். எல்லாரும் இது பண்றதா? லடாக் வரையும் போறேன்னு சொல்லி முடியாம, எல்லாம் பாதியில ரிட்டர்ன் வந்த கதை தான் நெறைய இருக்கு. அந்த மாரி தான் நடக்கும். ஆனா என்னங்க பெத்தவங்க ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்காம நீ இப்படி சொன்னா, இப்படிப்பட்ட புள்ளையே தேவலன்னு தான் இருக்கும். ஏன்னா ஏன்னா உனக்கே அப்பன்டா நான் நீ என்ன எனக்கே அடம் பிடிக்கிறியா? நான்லாம் காமிச்சு என்னன்ட்டு பேரண்ட்ஸ் அந்த இதில இருந்தா கூட பரவால்ல. அவங்க வந்து செல்லம் குடுத்தோ, இல்ல ரொம்ப இது பண்ணி வளர்த்துறாங்க போல. அத மீற முடியாம அவங்களும் ஏதோ செய்றாங்க போல. ஃபர்ஸ்ட்டு இப்படி செய்யறத நிறுத்தணும். நீ என்ன வேணா அடம் பிடிக்கணும், விட்டுறணும். கதற விட்டுறணும்னு நெனைக்கிறேன் என்ன கேட்டா. அதெல்லாம் நம்ம ஜெனரேஷன் அம்மா, அப்பாலாம் கையில கால்ல விழுந்தா கூட சைக்கிள் கூட வாங்கி தர மாட்டாங்க. அதுக்கே நம்மலாம் எவ்வளோ வேணாலும் கடன் வச்சு வாங்க வேண்டியதா இருக்கும். இப்ப இந்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப இது பண்ணுது. எல்லாருமே வாங்குறாங்க. எல்லாரும் வச்சுக்கிறாங்க. அப்பதான் நான் காலேஜ் போவேன். நான் மட்டும் பஸ்ஸில போறேன், நடந்து போறேன் அப்படின்னு சொல்லி அந்த இதுலயே பண்றாங்க. அப்போ ஏன்டா அப்பா, அம்மா ஓகே அப்படிதானே இருக்கும். மத்த பசங்கலாம் வரப்ப என் பையன் மட்டும் இப்படி போனா நல்லா இருக்காதேன்ட்டு அந்த இதுல அந்த நெனைப்புல வாங்கி ஏன்டா குடுத்துர்றாங்க. அதுக்கு ஒண்ணு சம்பாதிச்சு நீங்களாவது ட்ரை பண்ணி வாங்குனா தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஒண்ணு அப்படி வாங்குங்க. இல்லையா, ம். பேரண்ட்ஸுக்கே தோணும். நம்ம புள்ள வந்து படிக்கிறான், இப்படி இருக்கான், அப்படி இருக்கான். மத்த பசங்கலாம் இருக்கே, இவன்ட்ட இல்லையேன்னு அப்பாக்கா ஒரு ஃபீல் வந்து வாங்கி குடுப்பாங்க. அது வேற. அந்த மாரி பண்ணா ஓகே. அதுக்கு நீங்க அந்த மாரி நடந்துக்கணும். நீங்க அந்த மாரி இருந்தா கூட ஓகே. இவங்க சொல்றத பார்த்தா அந்த வீடியோ எடுத்தது, என்ஜாய் பண்றதெல்லாம் பார்க்கும்போது வேஸ்ட்டுன்னு தோணுது அப்படி பண்ணது. இல்ல இப்போ அவங்க இது நான் ஃபேமிலிக்குள்ளேயே சிலது இதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்படிதான் நடக்குமே. அவங்க அப்பா, அம்மாலாம் வாங்கி தராங்க. நீங்க தான் எனக்கு வாங்கி தரல. அப்போ அவங்கலாம் என்ன என்ன? அப்படின்னு பேச்சு எடுக்கிறப்போ, இவங்களுக்கு ஒரு மாரி குத்த ஆரம்பிச்சது. நம்ம புள்ளைய நம்ம தான் பார்த்துக்கலையோ, நம்ம புள்ள தான் விட்டோமோ, அப்படிலாம் நம்மள வந்து குற்ற உணர்ச்சி நிக்க வச்சுர்றாங்க பேரண்ட்ஸ. அவங்க வந்து ஐய்யய்யோ! நம்ம புள்ள சங்கடப்படுதேன்ட்டு அந்த இதுல மாடி இவன் என்ன பிளான்ல வாங்குறான்றது இவங்களுக்கு தெரியாது. அங்க அவமானப்படக்கூடாது, அங்க கௌரவமா இருக்கணும்னு சொல்லி அத பண்றாங்க. பெரிய காலேஜ்ல சேர்த்தாச்சு, பெரிய இது பண்ணியாச்சு, அதுக்கு ஈக்குவலா வண்டி வாங்கி குடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும்னு அப்படி நெனச்சிர்றாங்க. ஸோ அதான் தப்பா போறது. ஓகேங்க. ஆனா வீடியோ சூப்பரா இருந்தது. ம். எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. மன திருப்தியா இருந்தது. அதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அதெல்லாம் போக்கிட்டாங்க. சூப்பரா இருந்தது.
ஓகே, எங்களோட வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.